தியரிஸ் ஆஃப் ரியாலிட்டி யதார்த்த கோட்பாடு. அறிமுகம். இந்திய மெய்யியல் பள்ளிகள் அவற்றின் மெட்டாபிசிக்கல் அடித்தளங்கள் மற்றும் எபிஸ்டமாலஜிக்கல் மூலம் வரையறுக்கப்படுகின்றன. இந்த எபிஸ்டமாலஜியும் மெட்டாபிசிக்ஸும் தான் ஒரு அடிப்படையான கருத்தா மெய்யியலுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. தத்துவப்பள்ளி என்பது அவர்களின் அறிவாற்றல் மற்றும் பிற கொள்கைகளுக்கு வழிவகுக்கிறது. மெட்டாபிசிக்ஸ் அதன் அடிப்படையில் ஒரு பள்ளியின் முக்கிய ஸ்தாபக தூணாக கருதப்படலாம். பிலாசபில 5 பிரான்ச்சஸ் இருக்கு. அதில் மெட்டாபிசிக்ஸ், எபிஸ்டமாலஜி, லாஜிக், எத்திக்ஸ், எஸ்டிக்ஸ். இந்த 5ல மெட்டாபிசிக்ஸ் மெயினா இருக்கு. அதோட எபிஸ்டமாலஜி, இது 2 தான் அடித்தளங்களா கருதப்படுகிறது. இது மற்ற கருத்துக்களை உருவாக்கி நிறுவுகிறது. மேலும் மெட்டாபிசிக்ஸ் மற்றும் எபிஸ்டமாலஜி போன்றவை கருத்தில் கொள்ளாமல் மற்றவை ஒன்றை பற்றி விவாதிக்க முடியாது என்பது உள்ளார்ந்த வகையில் பின்னி பிணைந்துள்ளது. உண்மை என்ன என்ற கேள்விக்கு பொதுவாக பதில் சொல்வது எளிமையாக தோன்றலாம். உதாரணமா ஒருவர் அப்படி சொல்லலாம். உண்மை என்ன என்ற கேள்விக்கு பொதுவாக பதில் சொல்வது எளிமையாக தோன்றலாம். உதாரணமா ஒரு அப்படி சொல்லலாம். எப்படின்னா, உலகில் உள்ள அனைத்தும் நம் புலன்கள் மூலம் நாம் அனுபவிக்கும் அனைத்தும். உலகில் உள்ள அனைத்தும் இருக்கிறது, இல்லாததில்லை. நம் புலன்கள் மூலமாக அனுபவிக்கும் அனைத்தும் உண்மையானது. ஆனால் தர்க்க ரீதியாக அதை பற்றி யோசித்து பார்த்தால் மேலே கொடுக்கப்பட்ட பதில் முழு நீதியை செய்வதாக தெரியவில்லை. இந்த கேள்வியை பற்றி விவாதிப்பது வரவிருக்கும் கேள்விகளின் பல அடுக்குகளை திறக்கிறது. மேலும் சிந்தனை, பிரதிபலிப்பு மற்றும் தெளிவுபடுத்தல், அதில் ஒரு பிரச்சனை தெளிவாகிறது. அதாவது அனைத்து அறிவையும் பெறுபவராக பொருள் அறிந்தவர் இடையே உள்ள இடைவெளி மற்றும் உள்ளே என்ன இருக்கிறது, உலகம் தெரிந்த அல்லது அறிவின் பொருள் உலகம்ன்றது. அதாவது இது இடையே ஒரு அறிவாற்றல் இடைவெளி உள்ளது. நான் அதை அறிபவர் ஒரு விஷயமாக என்ன அறிவார், மேலும் அங்குள்ள உலகம் உண்மையில் மற்றும் உண்மையாக உள்ளது. உலகம் பார்வையில் உண்மை இருக்கு, பார்க்கக்கூடியது. இந்த இடைவெளி எவ்வாறு நிரப்புவது என்பது பற்றிய கேள்விகளை இது நமக்கு விட்டு செல்கிறது. நாம் உணர்வது சில அறிவு மற்றும் யதார்த்தத்தின் கருத்து என்ற கூற்றுக்கு இடையில் என்ன உறவு? மற்றும் உள்ளத்திற்கும் நிஜத்திற்கும் உள்ள தொடர்பு இருக்கும் பொருட்கள் அனைத்தும் இடத்திலும் நேரத்திலும் இருக்க வேண்டும். மேலும் சில பள்ளிகள் இடத்தால் வரையறுக்கப்பட்டவை என்று வலியுறுத்துகின்றன. நேரத்தை உண்மையானது என்று அழைக்க முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு உண்மை என்பது விண்வெளி நில வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அதுவும் உண்மையானது என்ற கட்டுக்குள் வராது. வேறு சில பள்ளிகள் இருப்பவை மட்டுமே என்ன சொல்லுதுன்னா, இருப்பவை மட்டுமே உண்மையானதாக இருக்கும் என்று கருதுகின்றது. மேலும் சில பள்ளிகள் இருக்கும் மற்றும் இல்லாத இரண்டும் உண்மையானவை என்று அழைக்கப்படுகின்றன. இந்த அலையின் பொருள் இந்த சிக்கல்கள் மற்றும் அவற்றின் மூலம் யதார்த்தத்தின் கருத்தை வரையறுப்பது, விவாதிப்பது மற்றும் விளக்குவது ஆகும். சார்வாக்க தத்துவம். சார்வாக தத்துவம் இந்திய தத்துவத்தின் பொருள் முதல்வாத பள்ளியாகும். இந்திய தத்துவத்துல 2 பிரிவுகள் இருக்குல்ல. அது சார்வாக பொருள் முதல்வாதம், இது மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி. இது சார்வாக தத்துவம் இந்த யதார்த்தத்தின் கருத்து முற்றிலும் பொருள் முதல்வாத பொறிமுறையை அடிப்படையாக கொண்டது. பொறிமுறைனா அது கண்ணுக்கு, அதாவது நம்ம புலப்படக்கூடிய பொருள் மட்டும்தான் உண்மை. அதாவது புலன் உணர்வின் மூலம் நாம் அறியக்கூடிய வெளி பொருள் உலகம் மட்டுமே உண்மையான உலகம். நம்ம எதெல்லாம் பார்க்க முடியுது, நம்ம உணர முடியுது. அதாவது உணர்வின் புலன் அறிவு, பார்க்கறது, தொடுறது, அந்த மாதிரி அந்த ஐம்புலன்களால அறியக்கூடிய அறியக்கூடிய பொருள் மட்டுமே உண்மையானது அப்படின்னு சொல்லுது. இவங்க அந்த பிரமாணங்களை கூட 4 பிரமாணம், 5 பிரமாணம், 6 பிரமாணம் இருக்கும். அந்த பிரமாணங்கள்ல கூட ஒரே ஒரு பிரமாணத்தை தான் இவங்க முக்கியத்துவப்படுத்துவாங்க. அதாவது பிரத்யட்ச பிரமாணத்தை. மற்றதெல்லாம் ஒரு இன்ஃபரன்ஸா இருக்கும். அது ஒரு அவங்க மெட்டாபிசிக்கல் சார்ந்ததா இருக்கிறதுனால அதை இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. புலன் உணர்வின் மூலம் உணர முடியாதது உண்மை அல்ல. ஏன்னா அது அனுபவ ரீதியாக அதை சரிபார்க்க முடியாது. புலன் உணர்வினால் உணர முடியலன்னா அது உண்மை இல்லைன்னு சொல்றாங்க.
அனுபவ ரீதியா சரிபார்க்க முடியாது. அனுபவிச்சு சரிபார்க்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்றாங்க. எனவே வந்து சார்பாகலின் அறிவியலானது அறிவின் ஒரே வழிமுறையாக உணர்வை ஏற்றுக்கொள்கிறது. மற்றும் வந்து அறிவின் வழிமுறையாக அனுமானம், ஒப்பீடு மற்றும் வாய்மொழி சாட்சியங்களை நிராகரிக்கிறது. 4 பிரமாணங்கள்ல வந்து பிரத்யட்ச பிரமாணத்தை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. அனுமானம், ஒப்பீடு, வாய்மொழி சாட்சியம், இன்ஃபரன்ஸ், டெஸ்டிமோனி, கம்பேரிசன், இது மாதிரியான சாட்சியம், இது மாதிரியான பிரமாணங்களை வந்து இவங்க நிராகரிக்கிறது சார்பாகம். சார்பாகத்தை வந்து இந்த பொருள்முதல் வாத கருத்தாக்கம் மற்றும் மற்ற எல்லா கருத்துகளும் இணைக்கப்பட்டதாக கூறுகிறது. மற்றும் அதன் மூலம் விளக்கப்பட்ட 4 அடிப்படை கூறுகளின் அடிப்படையில் முழுமையாக பகுப்பாய்வு செய்ய முடியும். அது தீ, காற்று, நீர் மற்றும் பூமி ஆகியவை அடங்கும். உணர்வு உட்பட்ட அனைத்து நிகழ்வுகளை விளக்க முடியும். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூதங்கள்ல வந்து ஆகாசம் என்ற வெளியை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது வந்து ஒரு பொருளா இவர்கள் அதை கருதவில்லை. அதை இவர்களால் பார்க்க முடியாது, அதை தொட முடியல, அதை உணர முடியல அப்படின்ற கருத்துல ஆகாசம் என்கின்ற ஆகாசம் என்கின்ற அந்த ஒரு பூதத்தை வந்து ஏற்றுக்கொள்ளல. இந்த 4 கூறுகளின் கலவையாக உள்ளது உணர்வும் பொருளும் தான் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். 2 வேறுபட்ட கூறுகள் நனவின் தன்மை மற்றும் வரையறுக்கும் அம்சங்கள் முற்றிலும் பொருளில் என்று வேறுபட்டவை. நனவின் தன்மை வந்து அது நிகழக்கூடிய நிகழ்காலத்தில் நிகழக்கூடிய ஒரு இருக்கக்கூடியது. இப்போ சார்பாக தத்துவம் வந்து விஷயத்தை மட்டுமே உண்மை என்று ஒப்புக்கொண்டால் அது எப்படி முடியும்? நனவின் இருப்பு மற்றும் தன்மை விளக்கவும் இந்த கண்ணோட்டத்தை நிலைநிறுத்துவோர் கூட ஒப்புக்கொள்கிறார்களா? உணர்வு என்று அழைக்கப்படும் அத்தகைய ஒரு உறுப்பு இருக்கிறதா? மேலே உள்ள கேள்விக்கான பதில் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. உறுதியாக, அதாவது அவர்கள் உணர்வு என்பதை நம்புகிறார்கள் என்று கூறுகின்றனர். சார்பாக தத்துவத்தின் தீவிர பொருள்முதல் வாதம் நிறுவ முடியாத எந்த கருத்தையும் நிராகரிக்கிறது. சயின்டிபிக்கலா வந்து இதெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்த சார்பாக பள்ளி வந்து ஏற்றுக்கொள்கிறது. அதை நிரூப முடியாது, ப்ரூவ் பண்ண முடியாத எந்த கருத்தையும் வந்து இவங்க ஏற்றுக்கொள்றதில்லை, அதை நிராகரிக்கிறாங்க. புலன் உணர்வின் மூலம் உதவியுடன் அவர்கள் எந்த யோசனையை நிராகரிப்பதற்கான துல்லியமான காரணம் இதுதான். உணர்வின் மூலம் அதோட உதவியோட தான் எல்லாவற்றையுமே அவர்கள் பார்க்கிறார்கள். அதுதான் அவங்க உண்மையும் நம்புறாங்க. மற்றதெல்லாம் வந்து இவர்கள் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த உலகில் முதல் காரணமற்ற காரணம் மற்றும் பொதுவாக காரண கோட்பாடு நம்மால் முடியாது என்பதால் விளைவுடன் காரணத்தின் மாறாத தொடர்பை பற்றிய அறிவை கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அது அடிப்படையாக கொண்டது அனுமானம் மற்றும் அனுமானம் சார்பாக தத்துவத்தால் அறிவுக்கான முறையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நம்ம வந்து அனுமானமா நிறைய பள்ளியில வந்து அனுமானம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அந்த அனுமானம் வந்து புத்திசம், ஜெயினிசம் மற்ற 6 சிஸ்டம்லையும் இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 5 சிஸ்டத்துல இந்த சார்பாக தவிர மற்ற எல்லாத்துலயும் ஏற்றுக்கொள்ளது. அந்த 6 சிஸ்டமும் இந்திய தத்துவம் 6 சிஸ்டமும் ஏற்றுக்குது, ஜெயினிச புத்திசமும் ஏற்றுக்கிறது. ஆனா சார்வாக பள்ளி மட்டும்தான் இந்த அனுமானம், உபமானம், ஆப்த வாக்கியம் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் வந்து மற்றும் விளைவின் சங்கிலி இல்லை, விஷயங்களின் வரிசையானது அவற்றின் சொந்த இயல்பு காரணமாக உள்ளது. புலன்களின் காணக்கூடிய உலகில் மட்டுமே இது அடித்தளமாக உள்ளது. புலன்களின் மூலமா காணக்கூடியது மட்டும்தான் உண்மை. அதுதான் இருத்தல் நிலைன்னு சொல்றாங்க. அதனால்தான் எந்த ஆழ்நிலை சக்தியும் தேவையில்லை. சார்பாக தத்துவம் காரண கோட்பாட்டை விளக்க வேண்டும் என்பதற்கு எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. உருவாக்க வந்து காரணம் வந்து எதுவுமே இல்லை, அதை வந்து ஆழ்நிலை சக்தி அப்படின்றது வந்து எதுவும் தேவையில்லை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அடுத்து வந்து சாங்கிய தத்துவம். இந்த சாங்கிய தத்துவம் வந்து 6 சிஸ்டம் இந்தியன் பிலாசபில இருக்கிறது. 6 சிஸ்டத்துல இது ஒரு ஸ்கூல், இது ஒரு தத்துவம். இந்த சாங்கிய தத்துவம் வந்து யதார்த்தத்தின் இரட்டை கட்டமைப்பை முன்வைக்கிறது. இது வந்து 2 இருப்பை ஏற்றுக்கொள்கிறது. அப்படி அடிப்படை கூறுகள் உண்மையானவை, அவை சுயாதீனமாக தனியாக இணைந்து செயல்படுகின்றன. இவை இரண்டும் நித்தியம். அதாவது இரண்டு கொள்கை வந்து கோட்பாடு வந்து இருப்பு வந்து இருக்குன்னு, 2 இருப்பு இருக்குன்னு சொல்றாங்க.
அது வந்து இரண்டுமே வந்து நித்தியம், ஆனா தனித்தனி. இது ரெண்டுமே இரண்டாக இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது என்று கூறுகிறது. கூறுகள் பிரகிருதி மற்றும் புருஷன். அந்த 2 எலிமெண்ட் என்னன்னா பிரகிருதி, புருஷன். இதுதான் இது சாங்கிய தத்துவத்துல சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு கருத்தாகும். பிரகிருதி என்பது முதன்மையான பொருளாகும், மேலும் மாறாத எப்போதும் செயலில் உள்ளது. இந்த பிரகிருதி வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, புருஷனை வந்து பேசிவ்னு சொல்லுவாங்க. இந்த பிரகிருதி வந்து எப்பவுமே ஒரு செயலில் இருக்கக்கூடிய, ஆக்டிவாவே அது இருக்கக்கூடியது. அனைத்து வெளிப்பாடுகளுக்கும், அனைத்து இயக்கத்தன்மைக்கும் மற்றும் அனைத்திற்கும் மூல காரணமானது இயக்கவியல் கொள்கை. அதாவது பிரகிருதியினுடைய செயல்பாடு தான் அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் இயக்கத்தன்மைக்கும் மூல காரணமா இருக்கு. அதாவது இந்த உலகம் இருக்கக்கூடிய எல்லா இருத்தலுக்கும் பொருளுக்கு வந்து அடிப்படையான ஒரு மூல காரணமாக சொல்லப்படக்கூடியது இந்த பிரகிருதி என்ற செயலில் இருக்கக்கூடியது, இயக்கவியல் கொள்கையில் இருக்கக்கூடியது. பிரகிருதியில் ஒரு சாத்தியமான நிலையில் வெளிப்படுதல் மற்றும் இயக்கம் ஆகியவை இயல்பாகவே உள்ளது. இது வந்து வெளிப்படுதல், அந்த இயக்கம்ன்றது வந்து எப்பவுமே இதுக்கு இயல்பான இருக்கக்கூடிய குணம். பிரகிருதி தானே வேறு எந்த நிறுவனத்தாலும் ஏற்பட முடியாது. பிரகிருதி வந்து அதுவாவே தான் இருக்கு. இது வந்து வேற ஒரு எலிமெண்ட்ஸோட ஒரு காம்பினேஷன்ல வந்து உருவாகல, இது அதுவாவே இருக்கு. எனவே காரணம் மற்ற முதற் காரணம் என்று இது அழைக்கப்படுகிறது. அது காசு வந்து இதுக்கு வந்து இல்லை, இது காசு இல்லாம அதுவாவே இருக்குன்னா அது இருக்கு அப்படின்ற கருத்துல வருது. இப்ப படைப்பு மற்றும் பிரபஞ்சத்தின் பன்மடங்கு இயல்புக்கு இது பொறுப்பு. அதாவது உருவாக்கத்திற்கு முன் பரிணாமம், உருவாக்கத்திற்கு முன் பிரகிருதி எந்த வடிவமும் இல்லாமல் இருக்கும் ஒரு வெளிப்படையான அவ்வியக்த நுட்பமான நிலையில் உள்ளது. பிரகிருதி இருக்கு, அது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு நுட்பமான நிலையில தான் இருக்கு. மேலும் அது உலகின் வெளிப்பட்ட வடிவம், அதன் மூலம் நாம் அதன் இருப்பை ஊகிக்கிறோம் என்பது வெளிப்பாடு. இதன் வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு நமக்கு தெரியும் போது அது நமக்கு தெரியுது இது இருக்கு அப்படின்றது அது மூலமா தெரியுது. உலகம் ஒரு புதிய படைப்பாக கருதப்படவில்லை. உலகம் ஏற்கனவே இருந்ததை உண்மையாக்குவது மட்டுமே. அதாவது உலகம் அப்படின்றது வந்து புதுசா ஒரு வந்து படைக்கல, உருவாக்கல. உலகம் வந்து ஏற்கனவே இருக்கு அப்படின்றது இருக்கு, அது உண்மைதான், அப்படி இருக்குன்றது சொல்றது, அதை வந்து உறுதிப்படுத்துறது தான் இதோட வேலை. அதன் மூல காரணத்தின் சாத்தியமான வடிவத்தில் உள்ளார்ந்தவை பிரகிருதி தன்னை தனித்தன்மையாக மாற்றிக்கொள்கிறது. உலகம் ஒரு உண்மையான மாற்றத்தின் மூலம் தற்போது இருந்ததை வெளிப்படையான பொருளாக்கம் செய்வதன் மூலம் அதில் ஒரு மறைந்த வடிவத்தில் அது உள்ளது. பிரகிருதி வந்து 3 குணங்களை கொண்டுள்ளது. இந்த பிரகிருதி என்னென்ன குணம்னா சத்வம், ரஜஸ், தமஸ் இப்படின்ற ஒரு 3 குணங்களை கொண்டுள்ளது. இந்த 3 குணங்களும் ஒரு நிலையில் இருக்கும். சமநிலை, சமயவாசா அல்லது சமநிலை, அங்கு எந்த குணமும் மற்றொன்றில் ஆதிக்கம் செலுத்தாது. ஒரு குணமும் அது சத்துவம் அப்படின்றது அதற்குரிய குணத்தை உடையதாக அது இருக்கு. ரஜஸ் வந்து அது ஒரு குணம், தமஸ் வந்து அது ஒரு குணமா இருக்கு. ஆனா ஒன்றை ஆதிக்கம் செலுத்தாத மாதிரி இருக்கு. பரிணாமம் பிரகிருதியின் இந்த 3 குணங்களின் தொடர்பு இடையூறுகளுடன் நடைபெறுகிறது. ஆனால் சாங்கிய ஒரு உணர்வற்ற உறுப்பு என்பதால் பிரகிருதி மட்டுமே காரணமாக இருக்க முடியாது என்று தத்துவம் கூறுகிறது. இதுக்கு வந்து பிரகிருதி மற்றும் காரணமா இருக்க முடியாது, அது வேறொரு காரணம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. உருவாக்கம் பரிணாமத்தின் செயல்முறையை தொடங்க சில நனவான கொள்கை தேவைப்படுகிறது. பொருள் உலகின் வெளிப்பாட்டின் காரணமாக ஆக முடியாது. வெளிப்படுத்தப்படாத பிரகிருதி நனவான உயிரினத்துடன் தொடர்பு கொண்ட பிற உடல் உலகமாக தன்னை வெளிப்படுத்துகிறது. இது உணர்வுள்ளவர் புருஷன். சாக்கிய அமைப்பில் பொருள் மற்றும் உணர்வு இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த புருஷன் அப்படின்றது வந்து இன்னொரு தத்துவம். அது பிரகிருதி, புருஷன், இது ரெண்டும், அது ஆக்டிவ், இது பாசிவ். இந்த அமைப்பில் இது ரெண்டும் முக்கியமானது. பொருள் மற்றும் உணர்வு இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்படுது, ரெண்டுமே ஏற்றுக்கொள்ளப்படுது. இந்த பரிணாம சங்கிலியிலிருந்து பிரகிருதி மட்டுமே காரணம், புருஷன் சம்மதப்படவில்லை. இது இருக்குதான், ஆனா காரணம் வந்து பிரகிருதி தான் காரணம், அது வந்து செயல்பாட்டில் இருக்கிறது. இது வந்து அப்படியே இருக்கு. இந்த பரிணாம செயல்பாட்டில் ஒரு காரணமாக அல்லது ஒரு விளைவு, காரணமாக ஒரு விளைவு.
காரணமான செயல்பாட்டோட ஒரு காரணம் வந்து அதுதான் விளைவு வந்து இது. புருஷர்கள் எண்ணிக்கையில் அதிகம், ஆனால் அடிப்படையில் அவை அனைத்தும் ஒரே மாதிரியானவை. பெருக்கல் மற்றும் வேறுபாடுகள் எண்ணை மட்டுமே குறிக்கின்றன. ஏனெனில் அவர்களின் இன்றியமையாத இயல்பு தூய உணர்வு. இப்போது என்ன உறவு என்பது கேள்வி. இந்த இரண்டும் முற்றிலும் வேறுபட்ட பொருட்கள் தான். அதில் ஒன்று வந்து செயலற்ற மற்றும் தூய உணர்வு, மற்றொன்று சுறுசுறுப்பாகவும் மயக்கமாகவும் இருக்கிறது. அதுனா காந்தம் மற்றும் இரும்பு இரண்டும் வந்து முற்றிலும் வேறுபட்ட தனிமங்கள். ஆனால் காந்தம் இரும்பை தன்னை நோக்கி இருக்கிறது. அப்ப இது வந்து பிரகிருதி புருஷன் இதற்கு இடையே உள்ள சம்பந்தம் வந்து இருக்கு, தொடர்பு இருக்கு. அதுபோல பிரகிருதிக்கும் புருஷனுக்கு இடையே உள்ள உண்மையான உறவின் சாத்தியம் வந்து இருப்பதாக கூறுது. இதே மாதிரியான ஒரு தொடர்பு வந்து இருக்கு. பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கொடுக்கப்படும் இரண்டாவது வாதனா அவை சம்யோகத்தின் மூலம் தொடர்புடையது, தற்செயலாது. இது வந்து கோஇன்சிடென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொடர்புல இது இருக்கு. மூன்றாவதாக சர்வதர்ஷன் சங்கிரகத்தின்படி மத்வாச்சாரியார் வந்து பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் இடையே ஒரு பரஸ்பர எதிர்பார்ப்பு உள்ளது. ஒரு பொருளாக பிரகிருதி ஓகே, அந்த பொருளாக ஒரு பொருள் வந்து பிரகிருதினா சில இன்பத்தை அனுபவிக்கிற போக்தா அப்படின்றது போக்தாவை எதிர்பார்க்கறது. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒருத்தர் அனுபவிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இருக்கணும். அதுக்கு அப்படி அனுபவிக்கக்கூடியவர் தான் புருஷன். மறுபுறம் வந்து புத்தியின் நிலையின் காரணமாக அதன் உண்மையான தன்மை மறைந்து விடுகிறது. புருஷன் உண்மையான இயல்பை உணர்வது பிரகிருதியின் பாகுபாடான அறிவால் சாத்தியமாகும். மற்றும் புருஷா இந்த பாரபட்சமான அறிவுக்காக புருஷன் பிரகிருதியை எதிர்பார்க்கிறார். இந்த அறிவு வந்து இந்த புருஷன் வந்து பிரகிருதி எதிர்பார்க்கறது வந்து அது பாரபட்சமான அறிவுக்காக. இந்த இயல்பை அதாவது புருஷன் உண்மையான இயல்பை உணர்வது பிரகிருதி பாகுபாடான அந்த அறிவால் தான் அது முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது சமண ஜைன தத்துவம். ஜைன தத்துவம் வந்து யதார்த்தத்தின் பன்மைத்துவ கணக்கை முன்வைக்கிறது. இந்த பன்மைத்துவம் யதார்த்தமானது மற்றும் சார்பியல் இயல்பு கொண்டது. இது யதார்த்தமான பன்மைவாதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இது வந்து இரண்டு விஷயத்தை மற்றும் அதாவது உட்கலா அல்லது அஜீவா, ஆன்மா அல்லது ஜீவா என்று தனித்தனியானது. அதாவது ஒன்று வந்து உயிருள்ளது, மற்றொன்று வந்து உயிரற்றது அப்படின்ற ரெண்டு வந்து ஜீவா அஜீவாவாக தனித்தனியாக இருக்கிறது. ஆனால் இணைந்திருக்கும் உண்மைகளாகவும் சார்பியல் ரீதியாகவும் அது ஒப்புக்கொள்ளுகிறது. ரெண்டுமே இருக்கு. ஏனெனில் அது நமது அறிவு அனைத்தும் உறவினர் நாம் பெறும் எந்த அறிவும் ஒரு உறவினரை பற்றி மட்டுமே கூறுகிறது. இதுல வர்றது வந்து தொடர்புடைய பற்றி மட்டும்தான் அது கூறுகிறது. ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தில் பொருளை கவனிப்பதன் மூலம் நாம் பெறும் ஒரு விஷயத்தை பற்றிய கருத்து எந்த ஒரு பொருளை பற்றிய முழுமையான அறிவை அடைய முடியும். எந்த ஒரு பொருளையும் பலவற்றிலிருந்து கணிக்க முடியும். ஒரு பொருளை பற்றிய முழுமையான அறிவும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் அதை பார்க்கலாம். ஒவ்வொரு கோணத்திலையும் அதை பார்க்கும் பொழுது அது ஒவ்வொரு கோணத்திலிருந்து ஒரு பொருளுடைய இயல்பை பற்றிய முழுமையான அறிவை உணர முடியும், அதை கவனிக்க முடியும். ஒரு பொருளை முழுவதுமாக அல்லது எல்லா கண்ணோட்டங்களிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ள இயலாது. சமணத்தின் யதார்த்த கோட்பாடு அநேகாந்தவாதம் அல்லது யதார்த்தத்தின் பல கோட்பாடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அநேகாந்தவாதம் அப்படின்றது வந்து பல கோட்பாடு, அநேகவாதம் பல கோட்பாடு. அது ஒரு பன்முகத்தன்மையை கொண்டது, சிக்கலான இயல்புடையது. இது வந்து ஒரு விஷயம் அதன் எல்லையற்ற பண்புகளுடன் உண்மையானது, மனது தர்மமகம் வாசு மற்றும் இது பல்வேறு கண்ணோட்டங்களை உள்ளடக்கியது. இதில் ஒரு பார்வை மற்ற கண்ணோட்டங்களுடன் முரண்படலாம். யதார்த்தத்தை முழுமையாக அறிந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் இயலாது. வந்து யதார்த்தத்தை வந்து முழுமையா புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ நம்மால் இயலாது. எந்த ஒரு புள்ளியிலிருந்தும் பல அம்சங்களை வரிசையாக கருத்தில் கொள்வது அவசியம். யதார்த்தத்தை பற்றிய முழுமையான புரிதலை அடைய ஜைன தத்துவத்தின்படி நிரந்தரம் என்பது இருப்பதன் பிரத்யேக குணம் அல்ல, அது மாறுதல், சுறுசுறுப்பு மற்றும் சிதைவு என்பதை உள்ளடக்கியது. இப்ப சமண தத்துவம் வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு பொருள் வந்து நிரந்தரமானது, அது இருப்பு உடையது.
இருப்பதன் பிரத்யேக குணம் வந்து அல்ல. அது இருப்பது அல்லது நிரந்தரமானது அப்படின்னு சொல்லக்கூடிய குணம், பிரத்யேக குணம் வந்து அதுக்கு இல்லை. அது இருப்பு அப்படின்றது வந்து அதுக்குள்ள மாறுதல் உண்டாகும், அது சுறுசுறுப்பு மற்றும் அது சிதைவு என்ற மாற்றங்கள் வந்து நிகழக்கூடியதாக தான் இருக்கு. வந்து இருப்பு, அது இருப்பு வந்து நிரந்தரமா இருக்காது. கண்டிப்பா வந்து அதுல ஒரு மாற்றம் வரும். அது ஒரு மந்த நிலை இல்லாத ஒரு சுறுசுறுப்பு வரும். அதுல உள்ள சில காலங்களுக்கு அப்புறம் அது சிதைவு ஏற்படும். இப்படி ஒரு மாற்றங்கள் வந்து மாற்றத்திற்குரியதாதான் அந்த அதனுடைய இருப்பு இருக்கிறது. சைன தத்துவம் வந்து ஒரு பொருள் உண்மையானது என்பதை ஏற்றுக்கொள்ளும். பொருள் வந்து உண்மைதான், ஆனா அது மாற்றங்களுக்கு உட்பட்டது. நிரந்தரம் மற்றும் மாற்றம் ஆகிய இரண்டின் பண்புகளையும் கொண்டது. அது வந்து ஒரு நேரத்துல வந்து அது இருக்கு, அது இருக்குன்னு சொல்றோம். அது வந்து அது ஒரு மாற்றத்துக்கு உட்படும் போது, ஒரு சிதைவு அடையும் போது அதனுடைய பண்புகள், அதனுடைய மாற்றம் வந்து ஏற்படுது. அப்ப அது வந்து மாற்றத்திற்குரியதா தான் இருக்கு. அது நிரந்தரமானதுன்னு அப்ப சொல்ல முடியாது. எது உருவானது, எது உள்ளது, எது அழிவுக்கு உட்பட்டது, அது ஒரு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பொருள் வந்து உருவாகுது, அது இருக்குது, அது அழியுது. அது வந்து எல்லா இதுக்கும் வந்து பொருந்தக்கூடியதா இருக்கிறதான் அந்த பொருள் அப்படின்னு அது அழைக்கப்படுகிறது. களிமண் போன்ற ஒரு பொருளின் அடிப்படை உறுப்பு நிரந்தரத்தை குறிக்கிறது. இப்ப களிமண் அப்படின்னு வந்து மண் வந்து அப்படியேதான் இருக்கும். அது ஒரு மாற்றம் வந்து என்னன்னா, ஒரு ஜாடியாவோ அல்லது வேறு எந்த வடிவமும் களிமண் மூலமா அது மாற்றங்களை வந்து குறிக்குது. இப்ப களிமண் வந்து மண், அந்த மண் வந்து அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய அது ஒரு உறுப்பு அப்படின்ற நிரந்தரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அந்த மண் வந்து வேறு ஒரு வடிவத்தை பெறும் பொழுது, அது மாற்றத்தை பெறும் பொழுது, அது ஜாடியா இருக்கு, பானையா இருக்கு, வேற எந்த ஒரு வடிவத்திலேயோ உருவத்திலேயோ அது மாறும் இருக்கு அப்படின்னா அது வந்து அது மாற்றத்தை குறிக்குது. அது களிமண் தான், ஆனா அங்க வந்து மாற்றம் நிகழ்ந்திருக்கு. மாற்றத்துக்குரியது. எப்போதும் மாற்றம் மற்றும் அழிவு வந்து உட்பட்டது. அப்ப அந்த பானையோ அது ஜாடியோ வந்து அது மாறும், அது அந்த உருவத்துக்கு இருக்கு. அப்புறம் அது உடஞ்சிரும், அது ஒன்றுக்கும் அது பயன்படாம போகும். அப்ப அந்த ஒரு அழிவுக்கு உட்பட்டு போயிருது. அப்ப நிரந்தரமான அந்த பொருள் வந்து மண்ணா இருந்தாலும் அது வந்து மாற்றங்களுக்கு உட்பட்டு அது அழிவு நிலையில் அழிவுக்கு உட்பட்டதாக மாறிவிடுகிறது. இந்த ஒப்பீட்டு அறிவின் கோட்பாடு சியாத்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. சியாத் என்ற சொல் வந்து இருக்கலாம் அல்லது இப்படி, அதாவது எந்த ஒரு கூற்று அல்லது கூற்றும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இருந்து மட்டுமே உண்மையாக இருக்கும். சியாத்வாதம் யதார்த்தத்தின் சிக்கலான கட்டமைப்பை பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு தர்க்க ரீதியான முறையை முன்வைக்கிறது. அதாவது பொருள் இப்ப இருக்கா, இப்ப வந்து இருக்கு, அப்புறம் வந்து அது மாற்றத்துக்கு உட்படுது. அப்ப அந்த இடத்துல இந்த இருப்பு வந்து உண்மையா இல்லை. அப்ப இருப்பு வந்து முதல்ல அது வந்து இருக்குதுதான், அப்ப இருக்கலாம். அதாவது ஒரு சந்தேகத்தோட சொல்லக்கூடிய ஒரு இது வந்து நிரந்தரமா பூப்பண்ணமா இருக்குன்னு அப்படி சொல்லக்கூடிய நிலையில் அது இல்லை. அது பார்ப்பதற்கான பல கண்ணோட்டங்களை திறந்து அது மெட்டாபிசிக்ஸ் ஜெயின் தத்துவத்தின் மூலம் ஒரே ஒரு நிபந்தனையற்ற மற்றும் முழுமையான ஆதாரத்தை ஒப்புக்கொள்ளும் சாத்தியத்தை வந்து அது நிராகரிக்கிறது. நியாய வைசேசிக தத்துவம். நியாய வைசேசிய தத்துவம் வந்து இந்திய தத்துவத்தின் யதார்த்த பள்ளியில் அறியப்படுகிறது. அதாவது இந்த யதார்த்த பள்ளி இந்திய தத்துவத்துல ஒரு 6 சிஸ்டம் இருக்குல்ல, அதுல ஒரு 2 இது வந்து நியாயம் வைசேசிய தத்துவம். இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இப்ப சாங்கியம் அப்படின்ற தத்துவம் வந்து யோகம் ஒரு தத்துவத்தோட இணைந்து அது இரண்டுக்கும் ஒரே ஒரு ஒரு பொருத்தமான காரணம் உண்டு. அதுபோல நியாய வைசேசிய தத்துவமும் ஒரு 2 இணைந்த ஒரு கருத்தை கொண்டுள்ளது. இப்ப இந்த நியாய வைசேசியம் வந்து யதார்த்தமானது என்னன்னா, பொருள் சார்ந்தது அல்ல, சார்பாக தத்துவம் அந்த பொருள் சார்ந்தது அல்ல, என்ன இருப்பதை ஒப்புக்கொள்கின்றன. அதாவது இருப்பதை மட்டும்தான் அது சார்பாக வந்து இருப்பதை மட்டும் ஒத்துக்கொள்ளுது இல்லை, பார்க்கற மட்டும் ஒத்துக்கொள்ளுது. ஆனா ஆன்மா போன்ற பொருள் அல்லாத சுதந்திரமானது மற்றும் தனியானது என்பதை வைசேசிய தத்துவம் விளக்குகிறது. அதாவது வந்து வகை என்னன்னா, ஒரு பதார்த்த அப்படின்ற ஒரு வகையை சொல்லுது. பதார்த்த என்ற கருத்தின் மனோதத்துவ வகைப்படுத்தலின் மூலம் யதார்த்தத்தின் தன்மை வந்து வைசேசிய 7 பிரிவுகள் இருப்பதை ஒப்புக்கொள்கிறது. இந்த 7 பிரிவு என்னன்னா, அதாவது வந்து பதார்த்தம் என்ற வார்த்தைகள் மூலமாக அது விளக்கப்படுகிறது. அது பதார்த்தம் வந்து ஏழாவது நம்பப்படுது அபாவா அந்த வந்து சேர்க்கப்படுது. மேலும் இந்த வகைகள் உண்மையான நிறுவனங்களாக கருதப்படுகின்றது. அது என்னன்னா, பொருள், தரம், செயல், பொதுத்தன்மை, தனித்தன்மை, உள்ளார்ந்த தன்மை மற்றும் இல்லாத அபாவ
7 வகைகளாக அது இருக்கிறது. பொருள், தரம், செயல், பொதுத்தன்மை, தனித்தன்மை. ஒரு பொருள் வந்து ஒரு பொருள் என்னன்னா ஒரு பொருள் அது ஒரு பேர் இருக்கும், பொருள் இருக்கும். அதனுடைய தரம் வந்து நம்ம சொல்றோம். அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தரம், ஒரு குவாலிட்டி வந்து இருக்குது. அது செயல் என்ன, அதை செயல்படுது. அதனுடைய பொதுத்தன்மை என்ன, அதனுடைய தனித்தன்மை என்ன, உள்ளார்ந்த தன்மை என்ன, அல்லது இருக்கா இல்லையா, அது இல்லாத தன்மைகளும் இது மாதிரி ஒரு 7 வகையான தன்மைகள் பதார்த்தம் இருக்கின்றன. இந்த 7 வகைகள் வந்து பொருள், குணம் மற்றும் செயல் ஆகியவை உள்ளன. இந்த 7ல வந்து பொருள், குணம் மற்றும் செயல் ஆகியவை இருக்கு. இடம் மற்றும் நேரத்தில் புறநிலை இருப்பு, சத்தா சம்பந்தம், அதே சமயம் பொதுமைத்தன்மை, தனித்தன்மை மற்றும் உள்ளார்ந்த தன்மையானது தன்னிறைவு, சுவாத்ம சத்வா என்று அழைக்கப்படுகிறது. அவை இடம் மற்றும் நேரத்தை சார்ந்தது. இவை வகைகள் என்பது இருப்பு பற்றிய கருத்தை விளக்குவதற்கான வழிமுறைகள். இந்த இருப்பு அப்படின்றது ஒரு பொருள், இடம்ன்றது வந்து இருக்குன்னு சொல்றோம். இந்த நேரத்தை வந்து நம்ம இப்ப எப்படி கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. அது வந்து இதுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு உண்டு. ஆனா இந்த பதார்த்தம் வந்து அந்த பதார்த்தம் நிறுவனங்களாகவும் அறியக்கூடிய வந்து நாணய மற்றும் பெயரிடத்தக்கவை, அபிதேய மற்றும் வைசியர்களின் கூற்றுப்படி எதுவாக இருந்தாலும் அறிவின் பொருள் அல்லது அறியப்படலாம் மற்றும் பெயரிடலாம், உண்மையானது என்றது சத்து. இந்த 7 பிரிவுகள் அறிவின் அனைத்து பொருட்களின் முழுமையான பகுப்பாய்வை குறிக்கிறது. இந்த 7 மூலமா தான் ஒரு பொருளின் இருப்பு வந்து அவங்க வந்து சொல்றாங்க, உணர முடியுது, சொல்ல முடியுது. 5 உணர்ச்சிகள் அதாவது இந்த வகைகள் வந்து பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் உலகில் உள்ள எல்லாவற்றின் குணாதிசயங்களையும் உறவுகளையும் விவரிக்கின்றது. ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு குணம், குணி அப்படின்றது நம்ம சொல்லப்படுகிறது. ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளுக்கு வந்து ஒரு குணம் இருக்கும். அந்த குணம் இருக்கிறதுனாலதான் அந்த பொருளுக்கு அந்த பெயர் வந்தது. இந்த குணத்தின் மூலமாக ஒரு பொருளுக்கு பெயர் ஏற்படுகிறது. இது குணம், குணி அப்படின்றது. இது இரண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்தே இருக்கக்கூடிய, சார்ந்திருக்கக்கூடியது. இது இல்லாம அது இல்லை. அப்ப அத சுவை இருக்குல்ல, இப்ப ஒரு பழம் இருக்குன்னா அது ஒரு சுவை. இந்த பழத்தையும் சுவையும் பிரிக்க முடியாது. ரெண்டுமே வந்து இந்த பழம்னா இந்த சுவை இருக்கும். இந்த சுவை இருக்கிறதுனாலதான் இந்த பழம் இந்த பழம்னு சொல்றோம். சுவையை பார்த்தா இந்த பழம் சொல்றோம். அப்ப அந்த வந்து அதை பிரிக்க முடியாது. அந்த குணாதிசயத்தை அது கொண்டிருக்கிறது, உறவை கொண்டிருக்கிறது. அவை ஒரு விரிவானவை, யதார்த்தத்தின் தன்மை மற்றும் இருப்பு நிலை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான கட்டமைப்பு. அது வந்து ஒரு விரிவான யதார்த்தத்தின் தன்மை மற்றும் இருப்பு நிலை மற்றும் யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பாக அது இருக்கிறது. இயற்பியல் உலகின் முக்கிய காரணம் ஒரு அணுவின் தன்மை பிரிக்க முடியாதது, அழியாதது மற்றும் நித்தியமானது. இப்ப இந்த சாங்கிய பிலாசபியில சொல்லக்கூடியது அது வந்து இப்ப அணு அப்படின்றது வந்து அது வந்து பிரிக்க முடியாது. வைசேசிகம் என்ற பெயர் வந்து எப்படி வருதுன்னா, அது விசேஷம் என்ற அந்த அணுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ். அணு மூலமா தான் அனைத்து உருவாக்கத்துக்கும் காரணம் அணுதான் அப்படின்றாங்க. அந்த அணு அப்படின்றது வந்து அதுதான் அவங்களுடைய இந்த விசேஷ பொருள் இருக்கிறதுனால அது வைசேசிகர்கள், விசேஷத்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அணுக்களின் சேர்க்கை மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு அளிக்கப்படுகிறது. அதாவது இயற்பியல் உலகின் முக்கிய காரணம் ஒரு அணுவின் தன்மை வந்து பிரிக்க முடியாதது, அழியாதது மற்றும் நித்தியமானது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு நித்தியமான ஒரு பொருளிலிருந்துதான் இதை வந்து உருவாக்கம் வந்து செய்ய முடியும் அப்படின்ற கருத்தை வந்து சாங்கியர்கள் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது அணுக்களின் சேர்க்கை மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு அளிக்கப்படுகிறது. அந்த அணுக்கள் வந்து பிரிக்க முடியாது, அழியாது, நித்தியமானது. ஆனா அணுக்களின் சேர்க்கை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு அளிக்கப்படுகிறது. அது அணுக்கள் வந்து பிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இருந்துட்டே இருக்கும். அது
உடையது. அப்ப அந்த அணுக்களின் சேர்க்கை மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டு அழைக்கப்படும். இந்த அணுக்கள் வந்து உள்ளார்ந்த திறன்கள் உடையவை. அவை ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளவும் மற்றும் சேர்மங்களை உருவாக்கவும் உதவுகின்றது. அப்ப இந்த அணுக்கள் வந்து அணுக்கள் தான் மூல காரணமா இருக்கு. அந்த அணுக்களுடைய சேர்க்கை சேர்மங்களை உருவாக்க அது உதவுகிறது. அது வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த தொடர்பு வந்து சேர்மங்களை உருவாக்க உதவுகின்றது. இவை வந்து அணுக்களின் பல்வேறு சேர்க்கைகளுக்கு திறன்கள் பொறுப்பாகும். மேலும் உலகின் உருவாக்கம் ஆகும். இந்த அணுக்களுடைய சேர்க்கையினால்தான் ஒரு உருவாக்கம் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த சேர்மங்களை உருவாக்கவும் இதான் உதவுது. சேர்மங்கள் உருவாகும் போது புதிய ஒரு வந்து உருவாக்குவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இது அமைகிறது. அணுக்கள் வந்து பல்வேறு சேர்க்கை திறன்களுக்கு பொறுப்பாகும். உலகினாகும். இந்த அணுக்கள் வந்து சேர்க்கையின் விளைவு உலகத்தின் காரணம் மற்றும் விளைவுகளாக கருதப்படுகிறது. இவை அணுக்களின் பல்வேறு சேர்க்கைகளுக்கு திறன்கள் வந்து பொறுப்பாகும். மேலும் உலகின் உருவாக்கமும் இது ஆகுது. இந்த அணுக்களின் சேர்க்கையின் விளைவு உலகத்தின் காரணம் மற்றும் விளைவு இரண்டுமாக கருதப்படுகிறது. அப்ப நியாய வைசேசிக தத்துவத்துல வந்து உண்மையானது, ஆனால் படைப்புக்கு முன் விளைவு உண்மையானது. படைப்புக்கு முன் விளைவு உண்மையானது அல்ல, ஏனெனில் அது இல்லாதது. விளைவு என்பது வந்து முதல்ல இல்லை. ஏன்னா படைப்புக்கு முன் விளைவு இல்லை. விளைவு உண்மையானதுன்றது வந்து அதுக்காக இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள. படைப்பு வந்து அந்த அணுக்களுடைய அந்த காம்போசிஷன் அது உருவாகுது. அப்ப இதுக்கு முன்னாடி அதோட விளைவு அப்படின்றது வந்து எதுவும் இல்லை. உருவாக்கத்திற்கு முன் வந்து அணுவியல் கோட்பாடு இயற்கை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. பொருள் மற்றும் இயற்பியல் உலகம் மற்றும் வகைகளின் கருத்து ஒரு மனோ தத்துவத்தை அளிக்கிறது. இந்த புறநிலை உலகம் வந்து எப்படின்னா வைசேசிய தத்துவத்துல இருந்து புறநிலை உலகம் வந்து உலகமை நம்மை சார்ந்து இல்லாமல் உள்ளது என்று கூறுகிறது. அதை உணர்ந்து அல்லது அறிவது வந்து அனுபவத்தின் அனைத்து பொருள்களும் உண்மையானவை. அனுபவக்கூடிய எல்லா பொருட்களும் உண்மையான இந்த பொருட்கள் வந்து உண்மையானதுன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவை வந்து தொகுதி பகுதி உறுப்புகளால் ஆயிருக்கு. இது அணுக்கள் மூலமாகவும் அது வந்து உருவாக்கப்படுகிறது. பௌத்த தத்துவம். பௌத்த தத்துவத்துல வந்து 4 உன்னத உண்மைகள் பௌத்தத்தின் மைய போதனையாக கருதப்படுகிறது. இந்த பௌத்த தத்துவம் வந்து முக்கியமா சொல்லப்படக்கூடியது இந்த 4 உன்னத உண்மைகள் சொல்லுவாங்க. அப்புறம் 8 பாத் வந்து அந்த எண்வெளி கொள்கை. இந்த எண்வெளி கொள்கை வந்து எப்படி வருதுன்னா, இந்த எண்வெளி கொள்கையே வருவதற்கான காரணம் வந்து இந்த 4 உன்னத உண்மைகள் தான் அதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. அது என்னன்னா தத்துவம் இந்த 4 உன்னத உண்மைகளின் 2வது மற்றும் 3வது உன்னத உண்மைகள் ஒரு காரணம் இருக்கிறது. துன்பம் மற்றும் துன்பத்தின் நிறுத்தம் உள்ளது. அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம். அந்த துன்பம் வந்து ஆசை வந்து என்னது துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு காரணம் இருக்கு. துன்பத்துக்கு வந்து ஒரு காரணம் இருக்குன்னு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் துன்ப நிறுத்தம் இருக்கு. அப்ப துன்பத்தை வந்து எப்படி நிறுத்துறது? அப்ப எந்த வழியில நிறுத்தும் போது அப்ப அந்த எண்வெளி கொள்கையை வந்து கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த துன்ப நீக்கம் வருகிறது. அது துன்ப நீக்கம் உண்டாகிறது. அப்ப இந்த துன்பம் வந்து எப்படி வருது அப்படின்னா அது வந்து ஆசைதான் காரணம் அப்படின்ற ஒரு காரணத்தை அங்கு வைக்கிறார்கள். அந்த காரணம் மூலமா தான் இந்த 2வது 3வது உன்னத உண்மை காரணம் மற்றும் துன்பத்தின் நிறுத்தம் உள்ளது. உலகின் ஒவ்வொரு நிகழ்வுகளின் ரகசியத்தையும் அது வெளிப்படுத்துகிறது. இந்த 2 உன்னத உண்மைகளும் தோற்றம் சில காரணங்களை சார்ந்தது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. தோற்றம் வந்து ஒரு பொருளுடைய தோற்றம் வந்து ஒரு அடிப்படையான ஒரு தோற்றத்துக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு, ஒரு அடிப்படையான காரணம் இருக்குன்ற ஒரு கருத்தை வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. இந்த 2 உன்னத உண்மைகளும் தோற்றம் சில காரணங்களை சார்ந்தது. தோற்றம் வந்து சில காரணங்களை சார்ந்த காரணங்களாலதான் இது வந்து உண்டாயிருக்கு, உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று
அடிப்படை வந்து கருத்தை கொண்டவையாக இருக்கிறது. இந்த காரண கோட்பாடு வந்து சார்பு தோற்றத்தின் கோட்பாடு மற்றும் நிபந்தனைகள் என அறியப்படுகிறது. இந்த சார்பு தோற்றம் வந்து இந்த காரண கோட்பாடு சார்பு தோற்றத்தின் கோட்பாடு அப்படின்னு வந்து அழைக்கப்படுகிறது. இருப்பின் தன்மையையும் துன்பத்தின் காரணத்தையும் விளக்குகிறது. அதாவது இந்த காரண இருப்பின் தன்மையையும் துன்பத்தின் காரணத்தையும் விளக்குகிறது. இந்த கோட்பாடு வந்து இயற்கையை விளக்குகிறது மற்றும் பௌத்தத்தின் யதார்த்தத்தின் அளவுகோல் தான் இது. இந்த யதார்த்தம் என்பது சதுஷ்கோடி வினிமுக்தம் மற்றும் பிரபஞ்ச சூன்யா, அதாவது 4 வகைகளிலிருந்து விடுபட்டது. அப்ப இது வந்து ஒரு தோற்றத்துக்கு வந்து அதாவது ஒரு தோற்றம் சில காரணங்கள் சார்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு சூன்யம், பிரபஞ்சம் வந்து சூன்யம், அதாவது ஒரு அதுவா உருவாகுது, அதாவது சூன்யத்துல வந்து உருவாகுதுன்னு சொல்லப்படுது. நாஜன் வந்து எல்லா கருத்துக்களும் புத்தியின் 2 வகைகளிலும் அடங்கும்னு சொல்றாரு. அதாவது இறுதி உண்மையானது என அழைக்கப்படுகிறது. ஒன்று உண்மையாக இருந்தால் அது மற்றொன்றை சார்ந்திருக்க கூடாது. இப்போ வந்து இந்த சார்பு கோட்பாடு அப்படின்றது என்னன்னா, நாகார்ஜுனன் என்ன சொல்றாருன்னா, ஒரு விஷயம் உண்மை அப்படின்னா அந்த உண்மை வந்து எதையாவது சார்ந்து இருக்கக்கூடாது. 2 உன்னத உண்மைகளும் தோற்றம் சில காரணங்களை சார்ந்தது என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டிருக்கு. அப்ப இவர் என்ன சொல்றா, அப்ப சார்ந்து ஒரு பொருள் உண்மை அப்படின்றது இருந்துச்சுன்னா அது வந்து எந்த பொருளையும் அது சார்ந்து இருக்காது. ஒரு சார்பற்ற நிலையில் இருக்கக்கூடியதான் ஒரு உண்மை பொருள் அப்படின்னு சொல்றாரு. அது ஏதேனும் ஒரு காரண விளைவு உறவு இந்த உலகில் உள்ள எல்லாவற்றின் தோற்றமும் இருப்பதை காண்கிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரணமும் விளைவும் இருக்கு. காரணம் இல்லாமல் காரியம் இல்லை அப்படின்றது மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் வந்து எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம ஏதாவது எந்த செயலும் இல்லை என்பது வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்துலயும் வந்து இருக்குது. சார்ந்து, அதாவது உலகில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு. படைப்பின் காரணம் வந்து ஏதோ இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் உள்ளது. எனவே ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த ஸ்வாவ சூன்யம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு என்று ஒரு பொருள் வந்து சொந்த உள்ளார்ந்த சாரம் இல்லாதது. ஒரு பொருள் இருந்தால் மட்டுமே அதன் சொந்த ஸ்வாவத்துடன் இருக்க முடியும். அதாவது சொந்த ஸ்வாவத்துலன்னா அதுக்கான ஒரு தனித்தன்மை, தனித்துவம், அதாவது ஒரு குணம், அதுக்கான குணம் வந்து அது தனியா வந்து அதுக்கு இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த குணம் வந்து அந்த சொந்த பொருள் வந்து அந்த உள்ளார்ந்த அதோடைய சாரம் அந்த பொருளுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு உண்மையான பொருள் என்று வழங்கப்படுது. அந்த பொருள் வந்து சுதந்திரமா இருக்கும். அது வந்து சுயமாக உருவாக்கப்பட்டது என்றால் சில பொருள் வேறு ஒரு சில காரணங்களால் தோன்றினால் என்றால் அதன் இருப்பு வந்து சார்ந்து இருக்கும். அதாவது சில பொருள் வந்து வேறு சில காரணங்களால் தோன்றும். அப்படி தோன்றினாலும் அது வந்து ஒரு பொருளுடைய சார்பை கொண்டுதான் அது வந்து தோன்றுது. அனைத்து விஷயங்களும் வந்து ஒன்றுக்கொன்று சார்ந்தவை மற்றும் உறவின அவை சில காரணங்கள் சார்ந்து எழுகின்றன. எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா சார்ந்துதான் இருக்கு. சார்ந்து இல்லாம தனித்துவமா இருக்கிறதுல ஒரு உண்மை பொருள்னா அது தனித்துவமா இருக்கும். அது எதையும் சார்ந்து இருக்காது. அப்படி சார்ந்திருக்காத பொருள் வந்து அது உண்மை பொருள் அல்ல. சில நிபந்தனைகளை வந்து வைத்திருக்கிறது. எனவே அவை வந்து உண்மையான வகைப்படுத்தல் இருப்பு இல்லாதது, அதாவது இருப்பு இல்லாதது, இருத்தல் மற்றும் இல்லாதது, இரண்டும் உண்மையானவை என்று அழைக்கப்படுகிறது. யதார்த்தம் வந்து இந்த வகைப்படுத்தல் திட்டத்தை மீறுகிறது என்று நாகார்ஜுனன் ஏற்றுக்கொள்கிறார். அதாவது மேலும் யதார்த்தத்தின் இந்த அளவுகோல் பௌத்த தத்துவத்தின் அனைத்து கருத்தியல் திட்டங்களுக்கும் பொருந்தும். யதார்த்தத்தின் இந்த அளவுகோல் பௌத்த தத்துவத்தின் அனைத்து கருத்தியல் திட்டங்களுக்கும் பொருந்தும். இந்த தருணங்களில் புரிந்து கொள்ள முடியாத மாற்றம் நாம் எதையும் உணர்வதற்கு காரணமாகிறது. தருணங்களில் புரிந்து கொள்ள முடியாத மாற்றம் நாம் எதையும் உணர்வதற்கு காரணமாக இருக்கிறது. உலகின் பொருள் நிரந்தரம் என்பது உண்மையானது அல்ல. மாறாக உண்மை என்பது நிலையாமை மற்றும் மாற்றம் என வரையறுக்கப்படுகிறது. உண்மை என்பது தனியா இருக்காது. அப்படி உண்மை இருக்கு அப்படின்னா அந்த உண்மை வந்து நிலையாமை அல்லது மாற்றம் என வரையறுக்கப்படுகிறது. ஒரு பொருளுடைய வந்து சிறப்பு தன்மை எப்படின்னா அது வந்து மாறக்கூடியதுதான். அது நிலையாமை, உலகத்துல வந்து எல்லாமே மாறக்கூடியது, நிலையானது வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த நிலையற்ற தன்மை இருப்பு மற்றும் இருப்பின் அடிப்படை உண்மைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அனைத்து தனி சிறப்பு வாய்ந்த பொருட்களும்
பொருட்களும் தற்காலிக நிகழ்வில் நீரோட்டமாகவே கருதப்படுகிறது. அதாவது இந்த சூன்யதா அப்படின்னு இதுல இருந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு புத்தியின் அனைத்து வகைகளையும் தாண்டியது. இந்த சூன்யதா என்றது ஒன்றல்ல, ஒன்றுமில்லாத நிலை. அதாவது இது வகைகளால் விவரிக்க முடியாத அல்லது விளக்க முடியாத நிலையுள்ள புத்தி அது. எனவே அது விவரிக்க முடியாதது. மேலும் புத்த மதத்தின் விஞ்ஞானவாதத்தின் பள்ளியை பொறுத்த வரைக்கும் உலகில் அனைத்து நிகழ்வுகளும் மனதை கட்டி எழுப்புகின்றன. மேலும் அவை சுயாதீனமாக இல்லை. நாம் உணரும் உலகம் நமது சொந்த கட்டுமானம். நம்ம உணர்ற உலகம் நம்ம சொந்த கட்டுமானம். ஒரு புறநிலையில் உலகமாக இருப்பதை விட உணர்வு விஞ்ஞானவாதிகள் காரணகாரியம் என்று கூறுகின்றனர். அதாவது திறமையானது, உண்மையானது, எது காரண சக்தி வாய்ந்தது மற்றும் விளைவை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது. உண்மையானது எது காரண சக்தி, எது காரணம், எது விளைவு என்பதையெல்லாம் அது கவனிக்கக்கூடியது. மட்டுமே உண்மையானது, எது காரண சக்தி வாய்ந்தது மற்றும் விளைவை உருவாக்கும் திறன் கொண்டுள்ளது, அதுதான் உண்மையானது. இந்த யதார்த்த விஞ்ஞானவாதிகளுக்கு கணத்தின் இருப்பு மட்டுமே எந்தெந்த பொருளையும் நாம் இரண்டு வழிகளில் அறிவோம். இரண்டு வழிகளில் அறியலாம். அதாவது இந்த இரண்டு அறியும் வழிகள் ஸ்வலக்ஷணா மற்றும் சாமானிய லட்சணா என்று பெயர் மற்றும் வடிவங்கள் மற்றும் புத்தியின் பிற வகைகளுடன் இருக்கும் ஒரு பொருள். சாமானிய லட்சணா பெயர்கள் மற்றும் வடிவங்கள் மற்றும் புத்தியின் பிற வடிவங்களுடன் இருக்கும் ஒரு பொருள். ஸ்வலக்ஷணா, இந்த சாமானிய லட்சணா ரெண்டுமே. அப்ப செயல்திறன் இது இந்த சாமானிய லட்சணத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனா பௌத்தர்ல சாமானிய லட்சணம் காரண காரியம் அல்ல, செயல்திறன் மிக்கது. ஏனெனில் அது ஒரு மன கட்டுமானம் மட்டுமே. அதன் அடிப்படையில் ஒரு பொருளை பெயரிடுவோம் அல்லது அறிவோம். உறவுகள் அல்லது தொகுப்பு அல்லது தருணங்களின் சங்கிலி மற்றும் செயல்முறை கருத்தாக்கத்திற்கு வழிவகுக்கிறது. ஒரு பொருளின் ஒரு விளைவை ஒரு உண்மையான பொருளால் உருவாக்க முடியும். அது மட்டும் ஏதாவது ஒன்றால் அல்ல. ஒரு விளைவை ஒரு உண்மையான பொருளால மட்டும்தான் உருவாக்க முடியும். அது மட்டும் ஏதாவது ஒன்றல்ல, மனக்கட்டுமானம். எனவே சாமானிய லட்சணம் உண்மையானதாக கருத முடியாது. ஒரு ஸ்வலக்ஷணா அல்லது தனக்குள்ளேயே உள்ள பொருள் கணத்தின் இருப்பில் மட்டுமே நிலைத்திருக்க முடியும். கணம் என்பது ஒரு நேரத்தை டைம் குறிக்கிறது. அது அந்த கணத்தில் மட்டுமே நிலைத்திருக்க முடியும். அடுத்த கணத்துல அது இல்லை. இப்ப ஒரு ஆற்றில் இப்ப நிக்கிறோம். ஆற்றுல ஒரு நீர் தண்ணீர் போய்கொண்டே இருக்குது, ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு காலை இப்ப அங்க வைக்கும்போது திரும்ப அந்த இடத்துல அது இருக்கு. அது அடுத்த காலை எடுத்து வைக்கும்போது அந்த தண்ணி அடுத்த இடத்துக்கு போயிருது. அப்ப அந்த தண்ணியினுடைய இருப்பு அங்க இல்லை. அப்ப கணத்திற்கு கணம் மாறக்கூடியதாக இருக்கிறது. மேலும் ஒரு கணம் காரண செயல்திறன் கொண்டுள்ளது. இது மற்றொரு கணத்திற்கு வழிவகுக்கிறது. அது அங்கிருந்து அடுத்த நிமிஷம் அடுத்த கணம் அடுத்த செகண்ட் அடுத்த வேலை அடுத்த இடத்துக்கு போயிருது. அது மாறிடுது. அது மாறக்கூடியதா இருக்கு, அது அப்படியே இருக்குல்ல. இது திறமையான அர்த்தகிரியாகாரி மற்றும் திறமையான ஒரு கணத்தின் இருப்பு உண்மையானது. ஒரு கணம் மற்றொரு கணத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு கணம் மட்டுமே செயல்படும் திறன் கொண்டுள்ளது. ஒரு கணம் சொல்லும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அந்த செயல் அது அங்க இருக்கிறது, அது மட்டும்தான் உண்மை. அது இடத்த மாறும்போது, அடுத்த செயல் மாறும்போது அது வேற ஒரு இதுக்கு போயிருது. அப்ப அது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. மற்ற தருணங்கள் உருவாகின்றது. பௌதிக பொருட்கள் மற்றும் எண்கள் உட்பட இவ்வுலகில் உள்ள அனைத்தும் ஒரு கணம் தொடர்ச்சியாக எழுகிறது மற்றும் நிறுத்தப்படுகிறது. இது நிலையற்ற கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கணம் என்பது அந்த நேரத்தை குறிப்பது, டைம் அது சொல்றது. அது ஒரு நேரத்துல அது உருவாகுது, எழுந்து உருவாகுது. அது அடுத்த நிமிஷம் அது இல்லாம போகிறது. கணத்திற்கு கணம் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கணம் மட்டுமே உண்மையானது. அப்படி ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு கணம், அந்த நேரம், அதுதான் உண்மையானது.
அதாவது மாற்றம் ஒன்றே தான் மாறாதது. மாறாத ஒரு பொருள் தான் உண்மை பொருள். அந்த மாற்றம் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற அந்த மாற்றம் மட்டும்தான் அது நிரந்தரமானது. ஒரு கணம் உற்பத்தி செய்யப்படுவது நாம் எதை எதிர்பார்ப்போமோ அல்லது பார்க்கிறோமோ அந்த கணத்தின் தொகுப்பாகும். அப்போ வந்து இந்த தருணங்கள் வந்து புரிந்து கொள்ள முடியாத மாற்றம் நாம் எதையும் உணர்வதற்கு காரணமாகிறது. கணம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. உலகின் பொருள் வந்து நிரந்தரம் என்பது உண்மையானது அல்ல. மாறாக உண்மை என்பது நிலையாமை மற்றும் மாற்றம் என வரையறுக்கிறது. உண்மை என்பது நிலையாமை மற்றும் மாற்றம் என்பதை வரையறுக்கிறது. இது சங்கருடைய அத்வைத வேதாந்தம். அத்வைத வேதாந்தம் என்பது இந்த இந்திய தத்துவத்தின் இருமையற்ற பள்ளி ஆகும். அதாவது இருமையற்றனா ஒரு அத்வைதம் இரண்டு அல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இருமையற்ற அது இரண்டு அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளி, அது ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. முழுமையான உண்மை. அது சங்கரன் என்னன்னா எந்த அனுபவத்தாலும் முரண்படவோ அல்லது மறுக்கவோ முடியாது. நித்திய மற்றும் மாறாத முழுமையான உண்மை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஏதாவது இருக்க வேண்டிய நிலையில் உண்மையானது, முரண்பட்டது, முரண்பாடற்றது, இது சப்ளைசன் அல்லாதது. இது 3 நிலைகளிலும் துணை செய்ய முடியாது. விழிப்பு, கனவு மற்றும் ஆழ்ந்த உறக்கம் வந்து உண்மையானது. அதாவது நிஜம், திரிகால அபாதிதா என்றால் இந்த 3 நிலைகளின் வரம்பு அல்லது எல்லைகளை மீறும் ஒன்று அல்லாத சப்ளைசன் எந்த ஒரு உயர்மட்டத்திலும் ஒரு நிலை யதார்த்தத்தை மீறுவது அல்லது அகற்றுவது சாத்தியமற்றது என்பதை குறிக்கிறது. யதார்த்தம் வந்து சப்ளைஸின் கீழ்நிலை யதார்த்தம் இருத்தலை உயர்நிலையால் நீக்குவதை உள்ளடக்குகிறது. உண்மை நிலை வந்து கனவு நிலையில் நாம் எதை அனுபவிக்கிறோமோ அது நம் சொந்த மனதால் பொருளால் உருவாக்கப்பட்ட உலகம். இப்ப கனவு நிலையில இருக்கக்கூடியது வந்து நம்ம அந்த கனவு காணும்போது அது வந்து உண்மை என்று நம் மனம் ஒத்துக்கொள்கிறது. அது நம்ம விழிப்பு நிலைக்கு வரும்பொழுதுதான் நம்ம கனவு அது நம்ம கனவுலதான் இருந்திருக்கோம் அப்படின்ற உணர்வே வருது. அப்ப அது வரைக்கும் அது வந்து உண்மைதான். அது உண்மை இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த கணத்தில் அந்த கனவு நிலை வந்து நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். அது உண்மை என்று அப்போது வந்து அது உண்மை என்ற நிலையில் தான் நாம் பார்க்கிறோம். அது விழிப்பு நிலைக்கு நாம் வரும்பொழுதுதான் அது கனவு நிலையில் இருந்தோம் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அந்த கனவு நிலையில் இருக்கும் வரை கனவு நிலை உண்மையானதாகவே தோன்றுகிறது. அப்ப அந்த தோன்றுகிறது வந்து நம்ம ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு முதல் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், அது முதல் தோற்றம் வந்து நமக்கு பார்த்த உடனே ஒரு பொருளை நமக்கு உணர்த்துகிறது. நாம் அறிவுபூர்வமாக நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் இது அல்ல இது. இப்ப கனவுல நம்ம இருக்கும்போது இதுதான் உண்மை என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அதுக்கு கனவு முடிந்து நாம் யதார்த்த நிலைக்கு வரும்பொழுது, விழிப்பு நிலைக்கு வரும்பொழுது அது கனவு, இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை என்ற நிலையை வந்து நாம் உணர முடிகிறது. வெளி உலகில் உள்ள பொருட்கள் நாம் ஒரு வெளி உலகத்தை உணர்கிறோம். நாம் இருப்பதை போல் காண்கிறோம். இடம் மற்றும் நேரத்தின் எல்லைகளில் அமைந்துள்ளது மற்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொருட்கள் நமது உடல்கள் மற்றும் அனுபவ உலகமே நிலையற்றது. அவை நிலையான மற்றும் சிதைவுக்கு உட்பட்டது மற்றும் அந்த சங்கரரின் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. உண்மையானது முடியாத நிஜம் எனில் சங்கர இல்லை. இடம் மற்றும் நேரத்தின் எல்லைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இடம் மற்றும் நேரத்தின் நிலையில தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. இது மேலும் எங்கும் நிறைந்தது என்று அழைக்கப்படுகிறது. மாறாத மற்றும் தூய உணர்வு இது எந்த தொடர்பும் இல்லாதது. இது தொடர்பில்லாதது ஏனெனில் உறவு குறைந்து 2 தனிமங்களின் இருப்பை முன்னிறுத்துகிறது. அதாவது அது இருமை முன்னிறுத்துகிறது. இந்த இருமை அல்லது பன்முகத்தன்மை வந்து புலனுணர்வு உலகின் இயல்பு. புலனுணர்வு பன்முகத்தன்மை அனுபவ உலகம் என்பது வெளிப்படையான உண்மை மற்றும் அனுபவ உலகத்தின் வெளிப்பாடு. பிரம்மத்தின் மீது பெயர்கள் மற்றும் வடிவங்களின் மேலோட்டமாக அத்தியாசா விவரிக்கப்படுகிறது. ஒரு பொருளின் பண்புகள் மற்றும் மற்றொரு பொருளின் மீது செலுத்துவது அத்தியாசா எனப்படும். ஒரு பொருளின் பண்புகளை மற்றொரு பொருள் மீது செலுத்துவது அது அத்தியாசா எனப்படுகிறது. இறுதி யதார்த்தத்தின் மீது பெயர்கள் மற்றும் வடிவங்களை திணிப்பதால் உலகம் உள்ளது. உதாரணமாக
பாம்பை தவறாக தவறாக உணர்ந்து கயிற்றின் உண்மையான தன்மையை கயிறு என்று அறிதலால் கயிறு என்பது கயிற்றில் உள்ள பாம்பின் பண்புகளை மிகைப்படுத்துவது. இதே போலவே பன்முகத்தன்மை. இப்போ ஒரு தன்மை வந்து எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம ஒரு சங்கருடைய கருத்துப்படி ஒரு கயிறை பார்க்குறோம், தூரத்துல இருந்து ஒரு கயிறு கிடக்கு. அதை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணுது? பாம்பு மாதிரி தோணுது. இப்போ பாம்பு பார்த்து பாம்புன்னு தோணும். அப்ப நம்ம பக்கத்துல போய் அது சரியா பார்க்கும்போதுதான் அது வந்து கயிறு என்று தோன்றுகிறது. இது அந்த கயிறு என்ற தோற்றம் வந்து பாம்பின் தோற்றத்தை அந்த பாம்பை பற்றி மிகைப்படுத்துவதாக ஒரு வடிவம், அதனுடைய வடிவம் வந்து மிகைப்படுத்துவதாக, அந்த பன்முகத்தன்மை காட்டுவதாக. பாம்பு வந்து கயிறு வந்து பாம்பு மாதிரியும் தெரியும், அது கயிறாவும் தெரியும் அப்படின்றது அதனுடைய பன்முகத்தன்மையை அது விளக்கு அதன் மூலம் அறியப்படுகிறது. அதாவது உலகம் அதன் பொருளும் பிரம்மன் மீது சுமத்தப்பட்டுள்ளன. அனுபவ அறிவின் அனைத்து வகைகளும் உள்ளன. அறிவு அறிபவர் மற்றும் அறியப்பட்ட வேறுபாடுகளால் கட்டமைக்கப்பட்டது. அதாவது ஒரு பொருள் இருக்கு, அது பொருள், அது அறிபவர் அறியப்படுற பொருள், அது என்று சில அறிவு அதாவது ஒரு பொருள் இருக்கு, பொருள், அறிவு அறிபவர் அறியப்பட்ட பொருள். அவர் பொருளை ஒருத்தர் பார்க்குறாரு, அதை பார்த்து அது ஒரு அறிவு வருது, அது பார்க்குற ஒரு அறிபவர், அந்த அறியப்பட்டது வந்து ஒரு பொருள், அறியப்பட்ட பொருள். 3 கட்டமைப்புகள் வரம்பு உபாதிகள் வந்து இருக்கிறது. பெயர் மற்றும் வடிவம் அனைத்து வேறுபாடுகளுக்கும் காரணம் வேறுபாடு இல்லாத நிலையை அடையலாம். அதாவது பாம்பு அது வேறு வந்து அறிவு அறிந்தவர் மற்றும் அறியப்பட்டவர்கள் கயிறு பற்றிய உண்மையான அறிவை பெறும்போது கயிறு பாம்பின் தவறான அறிவு மறைந்து விடுகிறது. அதாவது கயிற்றின் மாயை கயிறு என்ற அறிவு, அது கயிறு பார்க்கும்போது பாம்புன்னு நினைக்கிறோம், அது வந்து அப்பொழுது ஏற்படுகின்ற தவறான அறிவு. அதை மீண்டும் சரியாக அறிவோடு பார்க்கும் பொழுது அது கயிறு என்பதை உணர முடிகிறது. இந்த கயிறு என்பது அதுதான் உண்மை. அந்த யதார்த்தம், அந்த யதார்த்தமான அறிவை பெறும் பொழுதுதான், அந்த உண்மைத்தன்மையை பற்றிய அறிவை பெறும்போது உலகம் வந்து அந்த பன்முகத்தன்மையில பாம்பு மறைந்து கயிறு என்பதை வந்து வெளிப்படுகிறது. அப்ப இது வந்து ஒரு மாயை தோற்றம், அதாவது ஒரு இல்லூஷன் அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. மாயை தோற்றம் வந்து எப்படி வருதுன்னா, ஒரு கயிறு வந்து பாம்பா பாக்குறது. இது சில விளக்கம் வந்து காணல் நீரை கூட எடுத்து நம்ம சொல்லலாம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த காணல் நீர் வந்து தண்ணி அங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்ப நம்ம பக்கத்துல போய் பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை, அங்க தண்ணி இல்லை. ஆனா அதனுடைய தண்ணியோடைய இருப்பு வந்து அது ஒரு பரிணாமம், அதனுடைய பன்முகத்தன்மை அது வந்து நமக்கு தண்ணியா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுது. அதாவது உலகில் உள்ள வந்து இப்ப பரமாத்மா, அந்த பிரம்மன் அப்படின்றது வந்து சர்வசக்தி வாய்ந்தவர். இந்த பிரம்மத்தினுடைய பன்முகத்தன்மை அது பரிணாமம் தான் இந்த உயிர்கள், ஜீவன் அப்படின்னு வந்து சங்கரர் சொல்றாரு. அதாவது அவித்யா மூலம் உலகம் காரணம். அவித்யா அந்த பிரம்மன், அதாவது உண்மையான மாற்றம் அல்ல, பிரம்மன் ஆயிரம். இந்த பாம்பு கயிறு என்பது வந்து உண்மையான மாற்றம் இல்ல, இந்த பிரம்மன் தோற்றம் தான் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தோற்றத்தை நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல்ல பார்க்கும்போது கயிறா தெரியும், பாம்பா தெரியுது. அடுத்து பார்க்கும்போது கயிறா தெரியுது. தோற்றம் மட்டுமே இது மாதிரி. இது வந்து பிரமை விவர்த்தவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவித்யா மூலம் உலகத்திற்கு காரணம். மேலும் வந்து உலகம் வந்து பிரம்மனின் விவர்த்தவாதம் தோற்றம், விவர்த்தவாதம் இது சொல்லுவாங்க. விவர்த்தவாதம் வந்து பிரம்மனின் உறவையும் நாம் அனுபவிக்கும் அனுபவ யதார்த்தத்தையும் விளக்குகிறது. பிரம்மன் வந்து சர்வசக்தி வாய்ந்தவர், எங்கும் நிறைந்தது. மேலும் அது தன்னை ஒரு தோற்றமாக மட்டுமே வெவ்வேறு வடிவங்களில் வெளிப்படுத்துகிறது. அதாவது பிரம்மன் என்பது வந்து ஒரே ஒருத்தர், அது வந்து இறைவனாக கருதப்படுகிறது இந்த பிரம்மன். அது வந்து பிரம்மத்தினுடைய பன்முகத்தன்மை, அதனுடைய பரிணாமம், அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்கள் எல்லாமே. அது வந்து ஒவ்வொரு தோற்றத்திலையும் ஒவ்வொரு வடிவத்திலையும் பிரம்மன் வந்து வெளிப்படுறான். அந்த பிரம்மனின் ஆற்றல் வந்து எந்தெந்த வடிவத்திலேயோ எந்தெந்த பண்புகள்லயோ வந்து அது வந்து வெளிப்படுது. அனைத்து வெளிப்பாடுகளின் ஆதாரம் வந்து இந்த அனுபவ உலகம் என்பது ஒரு விகாரமா இருக்கு. அது எல்லா ஆதாரம் என்பது வந்து அது பிரம்மனிட தான் இருக்கு. ஆதாரம் வந்து பிரம்மன் தான். இந்த பிரம்மனுடைய பல தோற்றங்கள் தான் நம்ம உயிர்களும் இந்த உலகத்துல உள்ள எல்லாமே வந்து
அந்த பிரம்மனுடைய தோற்றங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அத்வைத வேதாந்தம் உலகம் முற்றிலும் உண்மையானது, அது முற்றிலும் உண்மையற்றது என்று வாதிடுவது அல்ல, உண்மையானது என்று, ஏனெனில் அது அனுபவம் வாய்ந்தது, மேலும் அது முற்றிலும் உண்மையானது அல்ல, ஏனெனில் அது அனுபவ உண்மை. மிக உயர்ந்த யதார்த்தத்தால் நிராகரிக்கப்பட்டது அல்லது தாழ்த்தப்பட்டது. அதாவது பிரம்மன் சங்கரன் அத்வைத வேதாந்தம் இருப்பின் 3 நிலைகளை ஏற்றுக்கொள்கிறது. இந்த உலகம் இருக்கிறதுன்றத 3 நிலைகள் ஏற்றுக்கொள்ளுது. அதாவது பிரதிபாசிகா கனவு நிலையாக சத்தா அல்லது மாயையான இருப்பு. இன்னொன்னு வியாபகாரிகா சத்தா அப்படின்றது உலக இருப்பு. மூணாவது நடைமுறை அது அனுபவ நிலையில் மட்டுமே உண்மையானது. மற்றும் பார்மார்த்திக சத்தா அல்லது முழுமையான இருப்பு. இந்த இரட்டை அல்லது இறுதி உண்மை அனுபவ உலகம் வியாபகாரிக அளவில் உண்மையானது. இந்த இரண்டு இருப்பு நிலைகள், அதாவது பிரதிபாசிகா சத்தா அல்லது வியாபகாரிக சத்தா உயர்ந்தவர்களால் அகற்றப்படலாம். இருப்பு நிலைகள் உதாரணமா முழுமையான யதார்த்தத்தின் பார்வையில் பார்க்கும்போது இரண்டும் கயிறும் பாம்பும் உண்மையற்றதாக மாறிவிடும். ஆனால் உலக தளத்தில் கயிறு இருப்பது உண்மைதான், அனுபவத்தின் வேறு எந்த நிலையிலும் இல்லை. உலகத்தின் பார்வையில கயிறு இருப்பது உண்மைதான். இருப்பு மற்றும் பாம்பை கயிற்றில் பார்ப்பது என்பது ஒரு மாயையான உறுப்பு மட்டுமே. அது பிரதிபாசிகா சத்தா. அதாவது இருப்பு அப்படின்றது, இந்த கயிறு என்பது ஒரு இருப்பு, அது உண்மைதான். ஆனா அது நம்ம பார்க்கும் பொழுது அது என்னவா இருக்கு, அது பாம்பா தெரியுது. அப்ப பாம்பா நமக்கு தெரிகிற அந்த நிலை மாயையான உறுப்பு. அதனால பார்க்கும்போது மாயையான உறுப்பு தான். அது பாம்பு. அப்ப பாம்பு இல்லை, நம்ம மாயை தோற்றத்துல அது பாம்பா நமக்கு தெரியுது. இது பிரதிபாசிகா சத்தா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனால் இருப்பின் மிக உயர்ந்த விமானத்தை அகற்றவோ அல்லது மீறவோ முடியாது. அனுபவத்தின் வேறு எந்த நிலையிலும் இல்லை, ஏனென்றால் இது அனைத்தும் தாண்டிய இருமை நிலையாகும். அந்த இருமை நிலை இரண்டுமே உண்டு. உலகமும் பிரம்மனும் உண்டு உண்மை, உலகமும் உண்மை. இந்த பிரம்மனும் உலகமும் இரண்டு வெவ்வேறு பொருள் தான். இரண்டுமே நித்தியமானது. அது ரெண்டுமே மாறாதது. ஆனா பிரம்மன் பிரம்மத்தினுடைய பரிணாமம் தான் இந்த உலகத்தினுடைய தோற்றங்களாக, உலகத்தினுடைய பொருட்களா அது மாறி இருக்கு. பாம்பு கயிறு கயிறுடைய இருப்பு உண்மை. ஆனா அந்த நேரத்துல பாம்பா நினைச்சு பார்க்கும்போது அந்த மாயை தோற்றம் பாம்புன்னு நமக்கு புரியுது. அதை ஆழ்ந்து நம்ம பார்க்கும் பொழுது அது கயிறு, அது பாம்பு இல்ல, கயிறுன்றத உண்மை புரிந்து கொள்ளும் போது யதார்த்தம் புரிந்து கொள்ள முடிகிறது. காரணிகள் அந்த பாம்பு எப்ப கயிறா மாறுது அப்படின்னா, நம்ம பார்க்கிற பார்வையில தான் நமக்கு அந்த மாயை தோற்றம் தான் நமக்கு காரணம். அதாவது நம்ம மாயையில இருக்கும்போது நம்ம ஒரு பொருளுடைய உண்மையான தோற்றம் நமக்கு தெரிவதில்லை. அப்ப நம்ம அந்த மாயை தோற்றத்துலதான் நம்ம வேறு ஒரு பொருளா அதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம அறிவுபூர்வமாக அதை பார்க்கும் பொழுது அந்த உண்மையான இருப்பு நமக்கு புரிகிறது. அந்த உண்மையான இருப்பு தான் அந்த கயிறு அப்படின்றதான் அந்த உண்மையான இருப்பு. இந்த பிரபஞ்சமும் இந்த உலகமும் அப்படிதான் பிரம்மனுடைய வெளிப்பாடுலதான் அது இருக்கு. பார்வைக்கு அது பாம்பா தெரியுது. அது போல ஒவ்வொரு பொருளும், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒரு நிலையில தெரிகிறது. வெவ்வேறு உருவத்துல, வெவ்வேறு வடிவத்திலையும் தெரியுது. ஆனா இதுக்கு காரணம் காரணம் உண்மையான காரணம் பிரம்மன் தான் அது காரணம். அது அது மட்டும்தான் அந்த ஒரு நிரந்தரமானது. அதனுடைய இந்த பிரம்மத்தின் மூலமாக பரிணமிக்கப்பட்ட இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே ஒரு அதனுடைய பன்முகத்தன்மைதான் அப்படின்றத உணர முடியுது. மிக உயர்ந்த யதார்த்தம் நிராகரிக்கப்பட்டது, தாழ்த்தப்பட்டது. அது பிரம்மன் சங்கராத்துல 3 நிலைகளை ஏற்றுக்கொள்ள. பிரதிபாசிக சத்தா, வியாபகாரிக சத்தா, பரமார்த்திக சத்தா என்ற 3. அந்த பரமார்த்திக சத்தா முழுமையான இருப்பு. முழுமையான இருப்பு எப்போ உலகம் இருக்கு, இந்த பிரம்மன் என்பது முழுமையான ஒரு இருப்பு. பிரம்மன் முழுமையான இருப்புல அவரை சொல்லலாம். அது மாற்றங்களுக்கு ஆட்படாத வருது. இப்ப உலகம் மாற்றத்திற்கு ஆட்படக்கூடியது.
அதுல வந்து அது அனுபவபூர்வமாக இரட்டை அல்லாத இறுதி உண்மை. அது வந்து ஒரு இரட்டைத்தன்மை இல்லை. பிரம்மன் என்பது ஒரே தன்மை ஒன்றுதான். அது இரண்டாவது வந்து உலகம். இந்த இரட்டைத்தன்மை வந்து உண்மை பொருளா ஒரு இருப்பு பொருளாக இருக்கிறது. நன்றி.